சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்றே இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கெஞ்சி கேட்க வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த ஒரு இடத்திற்கு உன்னுடைய குடும்பத்திற்காக, உன் குடும்பத்தின் மன நிம்மதிக்காக ஒருமுறை நீ சென்று வர வேண்டும். நீ ஒருமுறை சென்று வந்துவிட்டாயானால் போதும், நிச்சயமாக இந்த அப்பா எதற்காக உன்னிடத்தில் இது போன்ற ஒரு விஷயத்திற்காக கெஞ்சி நின்று இருக்கின்றேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என்னுடைய குழந்தைகள் பலருக்கும் என் மீது கோபம் வந்து என் வார்த்தைகளை கேட்காமல் செல்கிறார். அவர்களுக்கு என் மீது என்ன கோபம் தெரியுமா? நம் அப்பா எதற்காக நம்மிடம் கெஞ்சி நிற்கின்றார், நம்மிடம் எதற்காக கெஞ்சி ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கின்றார் என்ற ஒரு கோபம் என் குழந்தைகளுக்கு என் மீது இருக்கிறது. ஆனால் ஒரு அப்பாவாக எனக்கு அதில் எந்த கஷ்டமும் இல்லை. என் குழந்தைக்காகத்தானே நான் ஒரு விஷயத்தை நான் செய்யச் சொல்கின்றேன். என் குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தால் அதை கண்டு நானும் பெருமகிழ்ச்சி அடைவேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக வருத்தப்பட வேண்டும்? என் குழந்தைக்கு ஒரு நல்லது நடத்த நான் முயற்சி செய்யும் இந்த நேரம் எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும். என் வார்த்தைகளை கேட்டு என் குழந்தை அதை மட்டும் சரியாக செய்துவிட்டது என்றால் அது போதும். எனக்கு வேறு எதையும் நான் பெரிதாக எதிர்பார்க்கப் போவது கிடையாது. என் குழந்தையே, எந்த பொழுதும் நமக்கு விடிந்த பொழுதுதான். இனி அது மாறப்போவது கிடையாது. இன்று இந்த விடியல் போலது உனக்கு கிடைத்த ஒரு வரம் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து விட்டேன். அதாவது உனக்கு உன் அப்பா உன் மனதில் நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டும் என்றால் உண்மையும் நேர்மையும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். வேறு எதுவும் தேவை கிடையாது என் குழந்தையே. உண்மையான பாசத்திற்கு தகுதியானவர்கள் உனக்கு கிடைத்து விட்டார்களே, ஆனால் கண்களில் இருக்கும் கண்ணீருக்கு வேலை இருக்காதல்லவா? உன்னுடைய மனதில் சந்தோஷத்திற்கும் பஞ்சம் இருக்காது. அப்படியானால் இது போன்ற உண்மையான அன்பை இந்த மனிதர்களிடத்தில் தேடி அலைவதை விட நிச்சயமாக தெய்வத்திடம் நீ தேடலாம். உனக்கு நம்பிக்கையை கொடுக்கின்ற தெய்வங்களிடத்தில் அதனை நீ நிச்சயமாக தேடலாம். உன்னை புரிந்து கொள்ளாத மனிதரிடத்தில் நீ வார்த்தைகளால் போராடுவதை விட அந்த விஷயங்களை எல்லாமும் நீ மௌனமாக கடந்து செல்வது மிகவும் சிறந்த விஷயம்தான். உனக்கு நீ துணை என்பதனை, அதாவது உனக்கு நீ மட்டும்தான் துணை என்பதனை ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே உணர்த்தி விடுகிறது. யாரையும் தேடிச் செல்ல வேண்டாம், யாரிடத்திலும் தேடி நிற்க வேண்டாம், யாரிடமும் எதையும் கை நீட்டி கேட்க வேண்டாம், எதற்காகவும் கெஞ்ச வேண்டாம் என்பதையெல்லாம் இது உனக்கு உறக்கச் சொல்லிவிடுகிறது. எப்பொழுதுமே நாம் எதையுமே யோசித்து பேச வேண்டும். உயிர் வாழ்வது இந்த உயிர்கள் மட்டுமே கிடையாது, வார்த்தைகளும் இங்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கை வைப்பது நிச்சயமாக தவறு கிடையாது. ஆனால் அதே எந்த இடத்தில் யாரிடத்தில் நாம் வைக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். பலமுறை கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்தவரிடம் போய் நீ நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று சொன்னால் அது உன்னுடைய தவறல்லவா? உண்மையான மனிதர்கள் பலர் இருக்கிறார்கள். உண்மையாகவே ஒருவருக்கு நல்லது செய்யும் எண்ணம் கொண்டு பலர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கு எல்லாம் உண்மைக்கு மரியாதை கொடுப்பது கிடையாது. போலியானவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறோம். இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை எல்லாமும் உணர்ந்து புரிந்து நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்வதையெல்லாம் இனி என் குழந்தையினுடைய மனதில் முழுமையாக இருந்துவிட்டால் அது போதும். என் குழந்தையின் மனதில் இந்த விஷயங்கள் தெளிவாக இருந்துவிட்டால் அது போதும். சரியான ஒன்றை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான பல விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் எங்கே என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கான காலம் உன்னோடு எப்பொழுதும் நான் வருவதை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் என் குழந்தை இனி எதற்காகவும் நீ வருந்தக்கூடாது. என் குழந்தையே, ஒரு சில விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவனுடைய மௌனத்தை நாம் எப்பொழுதும் பலவீனமாக நினைக்கக்கூடாது. எல்லாமும் தெரிந்து நம்முடைய துணை அல்லது நம்மோடு இருப்பவர்களுடைய மரியாதை நாம் ஒருபோதும் குறைத்து விடக்கூடாது. எந்த ஒரு உறவையும் நாம் சிதைய விட்டு விடக்கூடாது. இது எல்லாமும் உன்னுடைய அமைதிக்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த காலம் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான முறையில் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது.
உனக்காக வேண்டி நான் உனக்குள் உருவாக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் இனி எப்பொழுதுமே உன்னை தெளிவாக மீட்டெடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் வருகின்ற நேரங்கள் எல்லாம் உன்னை நிம்மதியாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களும் நான் தருகின்ற இந்த வாக்குகளும் உன்னை தெளிவாக்கிவிடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, ஒருவரை பிடித்து விட்டது என்றால் அவர்கள் என்ன செய்தாலும் சரி என்று சொல்லும் உலகம். ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவரது எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அவர்களை பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் குற்றம் மட்டுமே சொல்லிவிடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியாக இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு யதார்த்தங்களையும் புரிந்து கொண்டு, வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருந்து உன்னை உருவாக்கும் இது போன்ற நேரங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கை தூக்கிவிடும் என்பதை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை கரை சேர்க்க வரும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா என்பவர் ஓரிடத்திற்கு செல்ல சொல்கிறேன் என்னும்பொழுது நிச்சயமாக அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் வருவது போல வாழ்க்கையிலும் 1000 துன்பங்கள் வரத்தான் செய்யும். வந்தால் நட்சத்திரங்கள் மறைந்து விடுவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் என்பதை நீ மறந்து விடாதே. உண்மைதான், இவை எல்லாமும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ சரியாக உணர்ந்து விட்டாலே அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முடிவை கொண்டு வந்து கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் அந்த காரியத்தை செய்யும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் உடனடியாக தெரியாது. ஆனால் அந்த பலன் கைகூடி வரும்பொழுது உன்னால் எதையும் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதையெல்லாம் இனி சரியாக தெரிந்துவிடும் என்பதையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, பொதுவாக உன் அப்பாவின் வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் இருக்கும் உன் நம்பிக்கையை நான் கண்டிருக்கின்றேன். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் நம்மை கை தூக்கி விட்டவர்களை ஒருபொழுதும் மறக்க மாட்டேன் என்று என் குழந்தை நீ உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாய் அல்லவா? பிறருக்கு வலிக்க கூடாது என்று யோசிக்கின்ற என் குழந்தைக்கு எத்தனையோ வலிகளும் வேதனைகளும் மற்ற இடத்திலிருந்து கிடைத்திருக்கிறது. அதை மறுக்கவில்லை. ஆனால் உன்னை தேடி வரும் பல விஷயங்களும், உன்னை தேடி வரும் பல உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை மன நிம்மதிப்படுத்த வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் ஒட்டுமொத்தமான தருணங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு நீ ஆனந்தமாக இருக்க ஒரு நாள் மறக்கக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க வேண்டி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த ஒரு இடத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற யதார்த்தங்களை நாம் ஒருபொழுதும் விட்டுவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் ஒரு சேர உனக்கு உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தும் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் எதையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி உன் மனதை மாற்றிக் கொண்டிருக்கின்றேன். நான் சொல்வது என்ன தெரியுமா? இது போன்ற நல்ல நாளில் உன் அப்பா உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் அப்பா, அதாவது உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் சாயப்பாவின் சன்னதிற்கு செல். நான் உன்னை ஷீரடிக்கு செல்ல சொல்லவில்லை. உன் வீட்டிற்கு பக்கத்திலேயே இருக்கும் என் ஆலயத்திற்கு வா. உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற சாயப்பா சன்னதிக்கு சென்று உன் குடும்பத்திற்காக அவரின் முன்னால் நீ வேண்டுதல் வை என்று தான் சொல்கின்றேன். பொதுவாகவே இது போன்று சாயப்பாவினுடைய கோவில்களில் நீ செல்வது ஒன்றும் சாதாரணமான விஷயம் கிடையாது. நீ தெய்வத்தின் மீது அன்பு கொண்டிருந்தால் மட்டுமல்ல, அவர்களும் உன் மீது அன்பு கொண்டிருந்தால் நிச்சயமாக உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவார்கள். உன்னை தேடி வந்து நிச்சயமாக என் குழந்தைக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் சொல்லும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் எல்லா உண்மைகளோடும் நீ வாழ்ந்து காட்டுவாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களோடும் என் குழந்தை சரியாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதை நீ மறக்காதே. உன் முன்னால் நின்று நான் இருக்கும் இந்த நேரம், உன்னோடு நின்று நான் வருகின்ற இந்த காலம் இனி ஒட்டுமொத்தமாக உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை வாழ வைக்கும் என்பதையும் நீ மறக்காதே. சாயப்பா சொன்னது போல இந்த நாளில் நீ தேடிச் சென்றாலே போதும். அவரின் அன்பையும் அருளையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் அது போதும். இனி என்ன நடக்கும் என்பதையும் ஏது நடக்கும் என்பதையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டு வாழத் தொடங்கி விடுவாய் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
நல்லது நடக்க என் குழந்தைக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் பெருக. சாயப்பா சொன்னது போல சில உண்மையான மனிதர்களோடு உனக்கான நேரத்தையும், காலத்தையும் நீ கடந்து வர பழகிவிட்டாய். ஆனால் அது போதும் அல்லவா? இனி எதிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்றை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கும் வரை என் குழந்தைக்கு நீ எங்கும் சென்று விடாதே. உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இந்த சாயப்பா இனி அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. எதிர்பாராத நேரம் இனி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சொல்லித்தர வரும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த காலம் இந்த அப்பாவின் அன்போடு இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதை சொல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் சரியாக கொடுக்கட்டும். நம்பிக்கையோடு இந்த சாய் அப்பாவை வணங்குகின்ற எல்லோருக்கும் நிச்சயமாக ஒரு நாள் அவர்கள் நினைத்ததை விட அவர்கள் வாழ்க்கை அழகாக மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.